நாங்க வந்து வீட்டுல ஒரு ஓட்டை வச்சுட்டு தான் கட்சியே தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது ரேஷன் அட்டைக்கு ஒரு ஓட்டு இருக்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. கரெக்டு. அப்படி சொல்லலாங்க. வாயில் எது வேணா வாயிலே சுடலாம். அல்வா சுட வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னு நிற்கிறாங்க. ஏங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்களா? எந்த வீட்டில் இருக்குது? எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு? எப்படி கணக்கு எடுத்தார்? சென்சஸ் எப்படி எடுத்தார்? சும்மா சொல்கிறது தான், இந்த பில்டப் தான். இப்போ கதாநாயகனாக இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. ஏய் எப்பா யாராச்சும் அடிக்க முடியுமா? டுப்பு 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 டுப்புன்னு சொல்கிறாரு. அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுலாம் இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற. அங்கே பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாராம். என்னங்கடா உங்கள் கான்செப்ட்? என்ன அரசியல் இது? என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்குது. இவங்க செய்கிறது. இவங்க அந்த அழிச்ச இருக்குது பார்த்தீங்களா? இந்த அழிச்சாட்டம் ரொம்ப மோசங்க. எங்க இறந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இறந்தவங்க வீட்டுக்கு தான் போய் கேதம் கேட்டு அவங்க உறவினர்லாம் வந்திருக்காங்கப்பா, தலைவர் வந்திருக்காங்க, அவரோட இன்னார் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் கேதத்துக்கு எதுக்கு எங்களை கூப்பிட்றாங்க? நாங்கள் பெரிய இதுண்டா. எங்கள் கட்சிக்காரங்க போனால் நாங்கள் என்னென்ன வந்திருக்காங்க, அவங்க ஊருக்காரங்களாம் வந்திருப்பாங்க. அப்போ அது மாதிரி பாவம் கூட்டத்தில் இறந்ததை பார்க்குறதுக்காக விஜய் வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இவர் இன்னும் இப்படி செஞ்சாருன்னா, இவர் இப்போவே இப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து என்னப்பா ஆகுறது? இந்த கட்சியெல்லாம் இருக்குன்றீங்களா? ஏங்க இருக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகம் தான்.